யோ ஆ என்ன வயித்த கிள்ற? என்ன பசியா இருக்கிறியா? ஆமா பசியா இருக்கிறேன். நீ என்ன செஞ்சுக்கிற இன்னைக்கு? இந்தா. என்னதியா கடையில வாங்கிட்டு வந்திருக்கிறா? ஆமா, காலையில் டிஃபனுக்கு எதுவும் இல்லை, ஆ, அதனால கடையில் வாங்கிட்டு வந்தேன். காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இப்ப பார்த்தா இட்லியை வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறா. ஆமா, காலையில் பசங்களுக்கு கேரட் சாதம் ஆ, உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு சரி கொடுத்தேன். சரி கொடு கொடு தட்டை கொடுத்தே பேசு. சரி காலையில அப்படின்னு டிஃபன் செய்யறதுக்கு வீட்டுல எதுவும் இல்லையா? இல்லை, ஏன் நேத்து தானே அரிசி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா? அரிசி எடுத்துட்டு வந்தா டிஃபனுக்கு என்ன வரும்? டிஃபனுக்கு வருமா? சரி நீ ஏதோ ஒண்ணு இட்லியே சாப்பிடுவோம். ஓகே மக்களே, இந்தா. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடையில இருந்து தான் வைத்தியம் என் மேலே இட்லி வாங்கிட்டு வந்திருக்கா. ஒரு 2 3 3 இட்லி சாப்பிடுவோம். சுடுது நல்லா சூடா வாங்கிட்டு வந்துருக்கிற காட்டி இது கடையில இருந்து. ஆமா, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இட்லியும் இது கெட்டி சட்னியும் வாங்கி தரேன் கடையில இருந்து. பாருங்க மக்களே, இந்த கெட்டி சட்னி ஏன்னா சட்னி சில்லுன்னு இருக்குது, இட்லி சூடா இருக்குது. அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கடையில் கொடுக்கறது தான். குழம்பும் சூடா இருக்குது. ஏடா வீட்டுல ஒரு பருப்பு குழம்பு வச்சு ஒரு இட்லி சுட்டா எப்படி இருக்கும்? அதை விட்டு கடையில வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற. கையில் வச்சுக்கிறல அந்த தட்டு, அதை கொடு. சரி 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 மக்களே, சோறு கிடைச்சதை மிஸ் பண்ண கூடாது, நான் தின்னுறேன். அப்படியா? சரி சரி ஓகே, இட்லி வாங்கி கொடுத்ததுக்கு நன்றிப்பா. இந்தா விக்கிக்கு போகுது. சரி தண்ணி. ஓகே, இது எதுக்கு? குழம்பு ஊத்திக்கவா? சரி, காலையில வந்து கடையில இட்லி வாங்கி கொடுத்த என் மனைவிக்கு வணக்கம். மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி கடையில தான் வாங்குனீங்களா இல்ல வீட்டுல செஞ்சாங்களா என்னன்னு சொல்லுங்க. பை பை.